அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பரம்பொருள் சிவபெருமான் ஸ்தல சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். பிரசித்தி பெற்ற கோவில் தலங்களில் பொதுவாக சிவபெருமான் கோவில் தீர்த்த குளம் இருக்கும். கோவில் உள்ளே செல்லும் முன்பு தீர்த்த குளத்தில் கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு அந்த தீர்த்தத்தை தலையிலும் தெளித்து கொள்ளவும். பிறகு கோபுரத்தை பார்த்து வணங்க வேண்டும். கோபுர தரிசனம் முடிந்து கொண்டு கணபதியை வணங்க வேண்டும். கணபதியை வணங்கிவிட்டு சண்டிகேஸ்வரரையும் வணங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த பிரதோஷ வேளையில் வணங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நந்தீஸ்வரரையும் வணங்க வேண்டும். ஈஸ்வரன் சன்னதிக்கு உள்ளே நுழையும் முன்பு துவார பாலகர்களை வணங்கிவிட்டு பரம்பொருள் சிவபெருமானை தரிசிக்கவும். கை இரண்டையும் மேல் தூக்கித்தான் ஈஸ்வரனை வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு தட்சிணாமூர்த்தி சுவாமியையும் மற்றும் பிரகாரத்தில் சுற்றியுள்ள சுவாமிகளையும் தரிசித்து விட்டு அம்மன் சன்னதிக்கு சென்று அம்மனை தரிசித்து முடித்து கொண்டு நவகிரக சன்னதிக்கு வந்து நவகிரகங்களை இடமிருந்து வளமாக 9 முறை சுற்றி வர வேண்டும். வரும்போது வளமிருந்து இடமாக சுற்றக்கூடாது. சிலர் வளமிருந்து இடமாக சுற்றி வருவார்கள். இதன் பொருள் முக்தி வேண்டுதல். நவகிரகங்களை வழிபடும் போது நவகிரக ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பாகும். கோவில் பிரகாரத்தை 3 முறை இடமிருந்து வளமாக சுற்றி வர வேண்டும். இவ்வாறு சுற்றி வந்த பின்பு பிரகாரத்தில் விழுந்து கும்பிடக்கூடாது. கோவிலின் கொடிக்கம்பம் இருக்கும். கொடிக்கம்பத்திற்கு முன்புதான் விழுந்து கும்பிட வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அவ்வாறு நீங்கள் செய்வது. கும்பிடுவர்களின் தலை வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். உடல் அங்கங்கள் முழுவதும் தரை மீது பட வேண்டும். நமஸ்கரித்து விட்டு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து வர வேண்டும். கோவிலை விட்டு வெளியே வரும் முன்பு மறுபடியும் சண்டிகேஸ்வரரை வணங்கி வருவது சிறப்பு தன்மையாக இருக்கிறது. கோவிலில் கொடுக்கும் விபூதி பிரசாதத்தை ஆண்கள் அப்படியே இட்டுக்கொள்வதுதான் மிக சிறப்பாகும். சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் கழுத்தில் இட்டுக்கொள்வது மாபெரும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. அவ்வாறு செய்யும் பெண்களுக்கு விரைவில் திருமணமும் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. வயதான மற்றும் கணவனை இழந்த பெண்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். திருநீரை வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாது. ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்து சிறிது நேரத்திற்கு பிறகு காலை கழுவி கொள்வது நலம் தருமாகும். விபூதியை நீரில் குடைத்து பூசிக்கொள்ளக்கூடாது. கருமாகாரியங்களுக்கு செல்லும் பொழுது மட்டும் நீரில் குழைத்து பூசிக்கொள்ள வேண்டும். பரம்பொருள் சிவபெருமான் வில்வம் மற்றும் தாமரை பூவால் மட்டுமே பூஜிக்க வேண்டும். திருநீர் அணியும் இடங்கள் 16 வகையாக இருக்கிறது. அவை உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புள், 2 முழங்கைகள், வளத்தோல், 2 முழந்தாள்கள், வளமணிக்கட்டு, இடமணிக்கட்டு, 2 செவிகள், கழுத்திலை, முதுகுத்தண்டின் அடி, இடத்தோல். இங்குதான் திருநீரை அணிய வேண்டும். இதை சிவனடியார் மட்டுமே பின்பற்றினால் போதுமானது. சிவனடியார்கள் 5 முக ருத்ராட்ச மாலையை மட்டுமே அணிய வேண்டும். மாலையில் அனைத்து ருத்ராட்ச மணிகளும் 5 முகத்தை கொண்டுதான் இருக்க வேண்டும். 54, 24 இந்த மாதிரியான எண்ணிக்கையில் ருத்ராட்சங்கள் நீங்கள் உள்ளன. பொதுவாக 108 மணிகள் அணிவது மிகவும் சிறப்பு தன்மையாகவே இருக்கிறது. முக்கியமாக இதனை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ருத்ராட்சங்களை அணிவது மாபெரும் புண்ணியத்தை தருகிறது. குறிப்பாக நந்தி தேவர் ஈசனுக்கு தேவர்கள் வந்திய ஆழகால விஷத்தை நாவல் பழம் போல ஊட்டி கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுகின்றன. சிலர் சுந்தரர் ஊட்டி கொடுத்ததாக சொல்லுகின்றனர். ஆகவே நந்திக்கு நன்றி காட்டும் பொருட்டு அன்று நந்தி கொம்புகளுக்கு இடையே பரம சிவபெருமான் அவர்கள் காட்சி கொடுத்து நந்தியும் சேர்த்து வணங்கும்படி கட்டளையிட்டார். தேவர்களும் ரிஷிகளும் அஷ்டதிக்கு பாலர்களும் நவகிரக நாயகர்களும் சித்தர்களும் திருமால், பிரம்மன், லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்திரன் போன்ற தெய்வ சித்தி பெற்ற அனைவரும் திரியோதசி நாளன்று அந்தி வேளையில் மாலை 4:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் ஈசனை நந்தி தேவன் 2 கொம்புகளுக்கு இடையே தரிசித்தனர். அவ்வாறு வாழ்த்தும் பாடினர். இசை நடனம் புரிந்தனர். இதனை கண்ட பரம்பொருள் சிவபெருமான் மகிழ்ச்சியடைந்து நந்தி தேவன் கொம்புகளுக்கு மத்தியில் தனது துணைவியோடு ஆனந்த தாண்டவம் ஆடினார். அனைவருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்தார். ஆக இந்த நாளில் உயிர்கள் ஈஸ்வரனை நாடினால் பாவங்கள் விலகும், வறுமைகள் மொழியும், மரண பயம் நீங்கும்.
இந்த வேளையில் இவர் சிவபெருமான் ஆலயத்திற்கு எவர் ஒருவர் சென்று வேண்டுதல் செய்கிறாரோ அவர் அவ்வளவு புனிதத்தன்மை பெற்று அவருக்கு மிக சிறப்பான வாழ்வை அளிக்கப்படுகிறார் சிவபெருமான் அவர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.